இன்றைக்கி நம்ம வெங்காய தோல் உரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இதே டைரெக்டாக ஊற்றலாம். செடியும் ரொம்பவே குயிக்காக வளரும். இந்த கீரை அந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குறப்போ இதை ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வளரும். இதுக்கு வந்து நம்ம நார்மலாக குக்கிங் பண்ணிவிட்டு நம்ம உரித்து வச்சுருக்கிற இந்த வெங்காய தோல் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டில் இருந்துமே நம்ம தோல் எடுத்துக்கலாம். இந்த தோல் எடுத்துகிட்டு நம்ம தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதுனால இதுலேருந்து ஸ்மெல் வரும். அதனால் இதுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு பாத்திரம்னாலும் வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரத்தில் நீங்கள் இதை செய்யலாம். இப்போ இதில் நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இதை வெயிலெல்லாம் வைக்க வேண்டாம். நார்மலாக நம்ம வீட்டில் ஓரத்தில் இது வச்சாலே போதும். இதை 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த தண்ணியோட கலர்லாம் மாறி வர வரைக்கும் நம்ம வந்து இதை வச்சிடலாம். 3 to 4 டேஸில் வந்து அது மாறிடும். இப்போ 4 டேஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி கலர்லாம் நல்லா மாறி இருக்கு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இதே நம்ம வந்து பாட்டிலையோ நம்ம தண்ணி ஊற்றுற ஜக்லையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணிக்கு பதிலாக நம்ம இதையே செடிகளுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே சேர்த்தாலே போதும். இப்போ நமக்கு வெங்காய தோல் உரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய வீடியோக்களுக்காக.